ஹலோ மக்களே, இன்றைக்கி எங்கள் ஊர் திருவிழாக்காக நாங்கள் செஞ்சிக்கு போகலான்னு இருக்கோம். அதனால் எங்களுக்கு எங்கள் ஊருக்கு ட்ரெயின் இல்லாதனால இங்கே எக்மோர்லேருந்து திண்டிவனத்துக்கு ட்ரெயின் இருக்குது. ட்ரெயினில் ஏற்றி திண்டிவனத்துலேருந்து நாங்கள் அடுத்தது பஸ்ஸில் போய்விடுவோம். அப்புறம் செஞ்சு ரெஸ்ட் ஆகிட்டு சரி எங்கள் செஞ்சி கோட்டையை போய் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேர் திருவிழா பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் செஞ்சி கோட்டை உள்ளே போயின்னு இருக்கேன். நான் இப்போ திருவிழா வந்தாலும் நாங்கள் எங்கள் கோட்டையில் இருக்க எங்கள் நிலத்தில் போய் சாமி கும்பிட்டு பூ படைச்சி இங்கே இருக்க எல்லாருக்கும் நாங்கள் கொடுப்போம். நாங்கள் அப்படியே போய் உள்ளே போய் கோட்டை உள்ளே போய் எல்லாத்தையும் அடி இருக்குன்னு பார்ப்போம். அமாவாசை போய் பார்த்து நீங்கள் போய் பார்ப்போம். வண்டியை உள்ளே அலோவ் பண்ணுறாங்க, வண்டியை உள்ளே அலோவ் பண்ணுறானுங்க. நடந்து போகலாம்லாம் வெளியே விட்டேன். இப்போ இந்த திருவிழா நடக்கிறதுனால தான் இந்த 10 நாள் மட்டும்தான் கோட்டை உள்ளே போகிறதுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது. மற்ற டைம்லாம் டிக்கெட் வாங்கி தான் உள்ளே வர மாதிரி இருக்கும். அதனால தான் இவங்க பைக்கில் எடுத்துன்னு வராங்க. அதான் இந்த 10 நாள் திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் பைக்கில் நம்ம வெளியே விட்டு டிக்கெட் வாங்கி நம்ம உள்ளே நடந்து தான் வரணும். இருக்குது கொஞ்சம் தான் இருக்குது, தர தெரியுது. இதுதான் செஞ்சிக்கோட்டையில் இருக்க கல்யாண மகால். நம்ம உள்ளே போய் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா நான் உள்ளே ஏதோ ஒர்க் போகிறதுனால இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் நம்ம வெளியே இருந்து நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். திறந்ததுக்கப்புறம் வேணால் ஒரு வாட்டி வந்து பார்ப்போம். இப்போ ஒர்க்கெலாம் போயிருந்தாலும் ஒர்க்கெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து வேணால் பார்ப்போம். நல்லா இது வெயில் இன்னைக்கு. காப்பாற்று கோட்டை இன்றைக்கி மேலே ஏற முடியாது. திருவண்ணாமலை மேலே ஏற அலோடு இல்லை. இப்போ அங்கே அடுத்து நம்ம இங்கே யானைக்குளம் இருக்குது. இப்போ அதுக்கிட்ட போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதாங்க யானைக்குளம். அந்த காலத்தில் ராஜாக்கள் வச்சுருந்த யானைங்க வந்து இங்கே தண்ணி குடிக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். ஏனைக்குள்ளே பார்த்துட்டு பக்கத்துலேயே இங்கே வந்து உடற்பயிற்சி கூடன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த போய் பார்ப்போம். அந்த காலத்தில் வீரர்கள்லாம் இங்கே தான் வந்து உடற்பயிற்சி செய்வாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே போனால் அப்படியே ஒரு சில்னஸ்ஸாக இருந்துச்சு. அதே மாதிரி குழந்தைங்களாம் கத்தின்னு இருக்காங்க. அப்படியே எக்கோ அடிக்குது. நீங்களே கேளுங்களா.
ஆனால் ஜில்லுன்னு இருக்கு இப்போ உள்ளே வந்தால். ஆளுங்களா இப்போ தெரியும்பா. எல்லாம் இங்கே உட்காந்து தெரிவிக்க அதை வெட்டுறதை பார்க்கறது தானே. ஆமாம், சாமி பார்க்க வரல இப்போ யாரும். உள்ளே உட்காந்து அந்த மண்டபத்தில் போகிறேன் மேலே அப்படியே சின்ன சின்ன கோயில் மாதிரி கட்டிக்கிறாங்க. ஆமாம், எல்லாத்தையும் இதுவாகிடுச்சு, போரில் போயிடுச்சு. ஒன்றுமே இல்லைப்பா. ஆனால் இது குறைந்த மாதிரி இருக்கு. மாதிரிலாம் இல்லை. இந்த வாரம்பா மேலே போகணும். மேலாம் போகல, உள்ள மட்டும்தான். 3 இது இருக்குல்ல, நெல் அப்படியே தள்ளி விடுற மாதிரியா உள்ள 4? நேற்று பார்க்கல நீங்கள்? நேற்று பார்க்கலையா? ஆ, எங்க வீட்டுக்கா? வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுமா? வவால் தானேப்பா, வவால் தானே அந்த உட்காந்துக்கிட்டு. மொத்தம் 4 இருக்கு. இப்போ சாமி கும்பிட்டு வந்துடலாமா? ஆ, இடிஞ்சு போயிட்டுருக்கு. ஆனால் கோட்டை வாசல். பொங்கல் இங்கே தான் வைக்கிறாங்க. அன்னதானம் போடுறாங்கப்பா. இதை பிடிக்கிறாங்க பாருப்பா.
டேங்கில் தண்ணி. ஆனால் ரோடு போட்டாங்க, அது வரைக்கும் ஈஸி தான். இந்த கேட் வழியாக போனால் நம்ம காளியம்மன் கோயில் போகலாம். இப்போ போய் காளியம்மன் கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டு வருவோம். இதுதான் எங்கள் ஊர் காளியம்மன் கோயில். பாருங்கள், சாமி இங்கேருந்து இப்போ கிளம்பிடுச்சு. இப்போ இது ஊரில் போயிட்டு அங்கே இருக்க மாரியாத்தா கரகத்தோடு சேர்ந்து ஊர்வலம் போவோம் தேர் கூட. அடிக்கிறாரு, நமக்கு போ, நான் வந்து போ. சாமி தெரியுது, ஆனால் முன்னாடி அந்த பேர் ஆலமரத்தாண்ட ஊற்றினீங்க. இதுதான் கோட்டையில் இருக்க எங்கள் நிலம். முன்னாடி சாமி போயின்னு இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ மக்கள் இந்த ஒரு நாளுக்காக மட்டுமே எங்கெங்கேயோ இருந்து வருவாங்க சாமி பார்க்குறதுக்காக. இப்போ நம்ம தேர்கிட்ட வந்துட்டோம். இப்போ அந்த சாமி இப்போ மாரியாத்தா கோயிலேருந்து மாரியாத்தா கரகம் இப்போ கிளம்புது. அங்கேருந்து இப்போ அங்கே கோட்டையிலேருந்து வர கரகமும் இங்கே வந்து ரெண்டும் கூடி அப்புறமேட்டு இப்போ ஊர்வலம் போவாங்க தேர் கூட. பாருங்கள், ரெண்டு கரகமும் சேர்ந்து கூடுவாங்க. வருஷத்தில் இது ஒரு நாள் மட்டும்தான் நடக்குமே. இந்த 10 நாள் மட்டும்தான் இவங்க சேர்ந்து ஊர்வலம் போவாங்க. பாருங்கள், சேர்றப்ப மக்கள்லாம் எப்படி கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி கத்துவாங்க. இந்த ரெண்டு கரகமும் அக்கா தங்கச்சி வருஷத்தில் இந்த 10 நாள் திருவிழா நடக்கிறப்ப சேர்ந்து ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு அப்புறமேட்டு இந்த 9ஆம் நாள் அன்றைக்கி தேர் திருவிழா முடிச்சு 10ஆம் நாள் அன்றைக்கி பிரிஞ்சு திருப்பி ஒரு கரம் கோட்டைக்கும் ஒரு கரம் மாரியாத்தா கோயிலுக்கு போயிடும். இங்கேருந்து சேர்ந்து தேரை ஒரு 3 சுற்றிட்டு
அப்புறமேட்டு ஊர்வலம் கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தேரில் சாமியெல்லாம் ஏற்றி தேரும் கிளம்பிடும். சாமியை ஜேசிபி மூலிமா மேலே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து வடம் பிடிச்சி ஊர் ஃபுல்லாக தேர் சுற்றிட்டு இதே இடத்துக்கு ஒரு 10, 11, 12 மணிக்குள்ளே இங்கேயே வந்துடும். அதுவும் நைட்டு இங்கே கூத்து வேலை நடக்கும். இந்த அம்மனோட கதைகளை கூட்டம் நடத்துவாங்க. தேர் இப்போ வடம் பிடிச்சி இங்கேருந்து கிளம்புது. இப்போ கிளம்பி இங்கே இருக்க ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இதே இடத்துக்கு வந்துடும். முன்னாடி பார்க்கலாம். வருஷ ஒரு 5 மீட்டர் முன்னாடி புடிய. வருஷ ஒரு 5 மீட்டர் முன்னாடி புடிய. தேர் வருஷ ஒரு 5 நிமிஷம் முன்னாடி புடிய. சக்கரத்தோட நிக்காத. தேர் சக்கரத்தோட நிக்காத. தேர் சக்கரத்தோட நிக்காத. தேர் வருஷ நம்ம ஒரு 5 மீட்டர் தள்ளி பிடிப்போம். வருஷ ஒரு 5 மீட்டர் தள்ளி பிடி. இந்த காரில் என்னென்ன பிடிங்க. இந்த குழந்தை கயிறு கட்டிங்க. என்னென்ன பிடிங்க. குடுக்கிற கயிறு கட்டிங்க. என்னென்ன பிடிங்க. மூவ் பண்ணு. 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 சேர மூவ் பண்ணு. சேர மூவ் பண்ணு. மூவ் பண்ணு. சேர மூவ் பண்ணு. சேர மூவ் பண்ணு. Come on, go. மகளிர்கள்லாம் தங்க நகைகள்லாம் கட்டணம் பாதுகாக்கலாம். மீண்டும் சொல்லலாம். குழந்தைகளை தூக்கி வச்சிருக்கிறாங்க. ஆளுங்க பொழுதுலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. கொஞ்சம் வேட்புறம் பாரத காலத்துடன் அறிவிப்பு நம்ம இந்த நகரை காட்டினா குழந்தைங்க மகிழ்ச்சி காலத்தோடு நைட் டைமில் பாருங்கள் அப்படியே தேரை ஜொலிக்குது. இப்போ நம்ம பாதி தூரம் வந்துட்டோம். இப்போ இதை முடிச்சுட்டு தேரை சுற்றி வரப்போ மக்கள்லாம் அவ்வளோ மக்கள் அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டு போயிருந்தாங்க. தேருக்கு முன்னாடி தான் கோயிலுக்கு கரகம் அப்படியே பக்கத்தில் வானம் வெடிக்கையெல்லாம் வச்சுன்னு இருந்தாங்க. பட்டாசுலாம் வெடிச்சுன்னு இருந்தாங்க. தேர் மட்டும் போயினே இருந்துச்சுங்க.
தேர் போனதுக்கப்புறம் ஒரு 7-8 மணிக்கிட்ட இங்கே பாட்டு கச்சேரிலாம் போயிருந்துச்சு. குழந்தைங்க விளையாடுறதுக்காக இங்கே பலூனு இந்த மாதிரி ராட்டினம் எல்லாம் வச்சுருந்தாங்க. என்னுடைய இளைய காலத்துக்கு நீங்க விதைச்ச மண்ணில் வெள்ளை விதைச்சிருக்கீங்க. ரொம்ப குறைவான மொழி நன்றி. என்னால இருக்கிற நட்புக்காக உங்களுக்காக நான் நன்றி. பாஸ்கரண்ணா இனிய ராகம் பாஸ்கரண்ணா. ஆனா நம்மளுக்கு எங்க பண்ண கச்சேரி நாளைக்கா சூப்பர்ண்ணா நீங்க கலக்குறீங்கண்ணா அப்படின்னுவாங்க. அந்த வார்த்தையே என் மனம் என்னோட தொழிலை வாழ வைக்கும், என்னுடைய குடும்பம் வாழ வைக்கும். நன்றி. அடுத்து சந்திப்போம். போடு. நன்றி. இதான் எங்கள் ஊரில் இருக்க மாரியம்மன் கோயில். இந்த கோயிலில் தான் இப்போ திருவிழா நடந்துருக்கு. இப்போ விடியகாலில் 4 மணிக்கு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் சென்னைக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.